ரெண்டாவது மாடி முதல் மாடி ஒட்டிட்டேன். முதல் மாடி ஒட்டிட்டேன். ரெண்டாவது மாடிக்கு லோன் கேட்டு ஆபீஸ்ல லோன் ஆபீசர் வந்துக்கிறாரு. லோன் உடனே சான்சன் ஆகி போச்சு. 3 லட்சம் ரூபாய் பூரா வெறும் 500 ரூபாய் நோட்டு தான். பூரா வட 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 வடையா கொடுப்பாரு. ஒரு பையன் கூட பின்னாடி இருக்க மாட்டான் பாரு. லோன் ஆபீசர் வந்து விட்டாரு. ஆலகார மாத்திரக்காரன் பூரா வெறும் போட்டு போப்போம். லோன் ஆபீசர் வந்து என்ன லோன் கண்ணாடி பிறந்த பையன் எங்க அண்ணனை எப்படி அடிக்கலாம்? என் அண்ணன் இந்த கம்பெனில 13 லட்சம் ரூபாய் முதல் வச்சுக்கலாம். 13 லட்சம் முதல் வச்சுக்கலாம். கண்ணோடு பிறந்த பையன், கண்ணோடு பிறந்த பையன், சேடாடு பிறந்த பையன். வாங்கய்யா வணக்கம். வரும்போது அடுத்த மாதிரி இந்த மாதிரி நீ எத்தனை சாட்டி தூக்கி போட்டாலும் 6 சாட்டி மொத்தம் பேக வச்சுக்கிறேன். 6 சாட்டி நமக்கு கணக்கு 6 சாட்டி ஒன்ன மாதிரி சாட்டி
சத்தியம் சொல்றா மணிபாலு. அம்மா யாரு வரல எத்தனை நாள் கூட்டு வந்த குணாதிசி அவனுக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் கூட்டு வந்த எத்தனை நாள் கூட்டு வந்த எத்தனை நாள் கூட்டு வந்த 20-13 நாள் போட்டு தாக்கு ரோடு கட்டக்கூடாது அவனு சொன்னான் ஏன் சகலா ஏற்கனவே அவன் வந்து சாட்டை கரமான வச்சுக்காம சத்தியம் அவன் நடக்கிறாமா இருக்க அது என்னடா போயிட்டு எத்தனை நாள் சொல்லிக்கிறேன் சரி சரி சாட்டியை பிடிக்கும் அல்லேலூயா 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 கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் ஓ எம்மா சித்து நடத்துறேன் யாரோ ஒரு கம்யூனிட்டி கொடுத்ததெல்லாம் கொடுத்த நின்று பேசணும் இப்ப கொடுத்தது எந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி பாடினா இல்ல எந்த கம்யூனிட்டி அதுக்கு இந்த கம்யூனிட்டி என்ன பண்றோம் எந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி ஆனா சும்மா சொல்ல விடாத ராய் இந்த கும்பல யாரு காய்ச்சி எடுத்தாலே உனக்கு தெரியும் பூசமாரம் அறுக்க போய் அம்மாக்கும் என் ஊரை ஏமாற்றிட்டு பூசமாரம் அறுக்க போவா அம்மா பைபாஸ் நல்லவனுக்கு பிறந்தவன் என்னை வந்து அடிக்க மாட்டான் என்னை வந்து அடிக்க மாட்டான் ரொம்ப வரட்டும் நான் தான் பேச சொன்னேன் அவன் அவரை கொடிக்கு பூச்சி மருந்து அடிக்கிறான் அந்த பேச்ச
ஓகே சாத்திய பிடிக்காத அப்படியே கைக்கு மாற போறேன் சாத்திய பிடிச்ச ஓகே பிடிக்க மாட்டேன் சாத்திய பிடிச்ச மகாராஜா இப்ப பூஜை பண்ணாச்சீங்களா அந்த பீத்து விட்டு வந்தா சோத்து விட்டு பீத்து விட்டு சோத்து இந்த பக்கம் வந்து பேசு ஏன்னா கேமரா வீடியோ ஓடிக்குது சொல்லு சாகலா சொல்லு தயவு செய்து சொல்றா எல்லாருக்கும் எங்க வேணாலும் ஆகி அது ஆனா அந்த நெஞ்சுக்கு நேர்ல படிக்காத எவன் அவனுக்கு அட்டாக்கு எப்போ வரும் தெரியாது என்பது ஒரு நாள் என்னைக்காருனாலும் சாவு என்பது ஒரு நாள் அது தெரியும் சரி நீயாச்சும் அவன் கூட்டாங்க ஒரு நாள் அவன் கூட்டானா அவன் அவங்க அம்மாளுக்கு யாரு புள்ள கொடுக்குறாங்க அம்மாளுக்கு நான் கொடுக்குறேன் யாரு நான் கொடுக்குறேன்டா இல்ல நீ கொடுக்க மாட்டே எனக்கு தெரியும் இல்லடா அவங்க அம்மாளுக்கு நீ புள்ள கொடுக்குற எங்க அப்பா என்ன போய் செவுத்துல முட்டி வாங்கி வாங்கி வீட்டுக்கு போன பேர பிள்ளைங்க கேட்கும் நான் வாங்கினா இல்லையா வாங்கி வச்சுக்கோங்க பார்க்குறேன் பத்தியா பெரிய பண்ணியார் அவர் தான் பார்க்குறாரு விவசாயத்துக்கு சொல்லுங்க இன்று இரவு இன்று இரவு எதற்காக கூத்தா யாரு இருக்காங்க எடுத்தீங்கன்னா என் பாவம் உங்களை பிடிச்சிடும் அங்க சொன்ன இன்று இரவு எதற்காக கூத்து என்ன கேக்குறீங்க கேட்பது செவியில் ஒழியவில்லையா இப்ப கேளுங்க இன்று இரவு எதற்காக கூத்து அதான் கேக்குறியா அதுதான் கேக்குறான் என்ன கேக்குறேன் இன்று இரவு எதற்காக கூத்து காதல கேட்கல பொறுமையா சொல்லலாம் எதற்காக கூத்து தெரியாத கண்ணாடி ஏன்னா வந்த கூத்தாட தெரியாத கண்ணாடி வந்த இன்று இரவு எதற்காக கூத்து அங்காளம்மனுக்கு இல்ல பாக்குறேன் முருகா எந்த முருகா அசிக்க எந்த முருகா அதையெல்லாம் விட்டு பின் பார்த்துக்கிட வேண்டாம் அதாவது நகரில் இருக்கக்கூடியான விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் விக்கிரவாண்டி நகரா இருக்கு விக்கிரவாண்டி வட்டம் என்ன கூட்ட நாடகம் சிறப்பா இருக்குது அது இப்படி 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 அப்படி இருந்தாலும் அது மட்டும் அல்லாமல் பூரா இந்த கண்ணில் வைக்கிறது நெத்தில வைக்கிறது போய் அங்க போய் பொறுங்க வந்துடுறான் அப்ப கூட இதுதான் கட்டிட்டு போறது அவன் எங்க வாயில விட்டாங்க என்ன சொல்றாங்க நாங்க மட்டும்தானா வரி கொடுத்தோம் அவங்க வரி கொடுக்கலையா அதனால இவனை இந்த பக்கமே நிக்க வச்சு அடிக்கிறியா இவங்க அசிங்கமா பேசுறாங்க அந்த அம்மா என்ன கேக்குது சாண்டா குடுத்து அடிப்பேன் ஏன் வேலை செஞ்சு காசு கொண்டு வரி கொடுத்துக்கிறேன் இந்த பக்கம் நிக்க வச்சு 4 அடி அடி சொல்லு அப்படின்னு இந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க அப்படியே
அவன் சொன்னது மறைமுகம். அப்படியே அப்படியே சொல்லிருந்தா கூட அப்படியே சொன்னா கூட இருக்கட்டும். அதை யாரு காதுக்கும் உய்யாம சொன்ன வார்த்தை போன் போடாரா சத்யா போன் போடாரா கண்டபடியா கம்மியாடி பையன் ஏன்டா போன் போட்டு வர வச்சு. அதுக்குதான் இந்த பெராசோல பஸ் ஸ்டாண்ட்ல பெராசோல வைக்கிறோம். இந்த சிக்கு முடி வாங்குறோம்னா கூட்டு சிக்கு முடியா யாரு ஐயா கூட்டுல நாள போய் வாங்கம்மா வாங்க 100 கிராம் 200 ரூபாய் 200 கிராம் 400 ரூபாய் சத்யா சிக்கு முடி வாங்குறோம். அப்படி பண்ணாலும் வாங்கட்டும். இந்த கண்டாச்சிபுரம் வட்டம் அதாவது சென்னாக்குளம் நகரிலே அமர்ந்திருக்க முடியான மாதா பிதா குருதேவன் சொல்லியான 4 வருடத்தாருக்கும் என்னை பொறுத்து வைத்து உருவாக்கிய விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் கல்பட்டு நன்னகரில் இருக்க முடியான சுப்பிரமணிய நாடக பேராசிரியர் அவனுடைய பார்த்திருக்கும் பொட்டு வச்ச கொடுத்த புண்ணியவான் இருக்கிறானோ போட்டானோ ஆனா நீ இருக்க மாட்டே பண்ணாலும் இருப்பா பொட்டு வச்சு அவர் இருக்கிறார போயிட்டாரு. பொட்டு வச்சு இருக்கிறாரு அவர் போயிட்டாரு. சரி இவன் எப்போ போவான்னு கேளு. எல்லாம் பார்த்து உசாரா பேசுங்க. காலையில யாரும் பவுடர் போட்டு ஸ்கூலுக்கு அண்ணாண்டு போக முடியாது. அப்படியே போட்டு விட்டு பட்டு வந்துடுங்க. துண்டே மாடி வாங்குதுன்னா துண்டே மாடி வாங்கினா சூட்டு அப்படி இருக்க முடியான அதாவது மாதா பிதா குருதேவன் சொல்ல முடியான 4 வருடத்தாருக்கும் 4 வருடத்தாருக்கும் அது மட்டுமா மதிப்பிற்குரிய அதாவது ஐயா ஐயனார் சொல்ல முடியாது. ஐயா மற்றும் அடியேன் குலாச்சாரம் எங்கள் குலாச்சார விளக்கம் சொல்லுங்க. கண்ணாடி வா முன்னாடி மாதிரி அடிக்கிறேன் என்ன அடிச்சு தாங்கல ஏன்னா காலைல ஒரு எத்தனை போட்டு மரவள்ளி காய் வாங்கி விழாக்களுக்கு 200 ரூபாய் எடுத்த கூட மரவள்ளி ஒன்று வாங்கி கொடுறப்ப ஏன்னா இப்ப ஆட்டக்கார பார்த்தாலே 300 ரூபாய் போச்சு ஊருக்குள்ள போய் வா. சொல்லுங்க. எந்த குலாச்சார விளக்கம் அரக்கர்குலம் ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கரா இருப்பீங்க? ஒரு நாளைக்கு கிட்ட வந்தனா சாட்டி கழுத்து உயிரும். ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை ஆகிறாரா அரகரமா இல்ல கவுல அரகரமா இல்ல நெல்ல அரகரமா நாங்க இன்னும் அரகரமா அந்த அரகரமா யார் என்னங்க தாய் அறிவில்லாதவனே அசுராதி குலம். அவர் என்ன சொன்னாரு? தாய் அறிவில்லாதவனே அப்படின்னு கேட்டாரு. பதில் சொன்னியா? அறிவு இருந்தா உங்க எல்லாம் வச்சு கூட்டாடுவனா?
அது தப்பு கிடையாது. ஊர்ல எவ்வளவு வாங்குறான்? 1000 ரூபாய் சாப்பாட்டு காசு. 1000 ரூபாய் வாங்கிட்டு 30 ரூபாய் காசு கொடுக்குறேன். 20 ரூபாய். ஒரு ஆளுக்கு 20 பேருக்கு 50 வாங்கி 30 ரூபாய் கொடுக்குறியா? அப்ப நீ எவ்வளவு சம்பாதிக்க? காட்டுக்கு இப்ப நான் தான் அவனுக்கு போனேன். காலைல ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு எங்க ஏத்தணும்? சாயங்காலம் அரியலூருக்கு வர சொன்னேன். அரியலூருக்கு வந்தியா? வரலாம் தான். வந்தியா? இல்ல வரல. வந்தியா? வரல. வந்த அப்ப மயக்கத்துல இருக்கப்பா. ஏன் வரலன்னு கேளு. வந்தியா? வந்தேன். வந்த உடனே என்ன வாங்கி கொடுத்தான்? ஆமா, பானிபூரி வாங்கி கொடுத்தா. எவ்வளவு பானிபூரியா? 30 ரூபாய். டப்பு டப்புன்னு சொல்லணும். 30. இல்ல நம்ம கணக்கு 30. ஆமா. பக்கத்து கடையில போய் என்ன வாங்கினா? ஒரு பீடி வெட்டி வாங்கினேன். எவ்வளவு? 26. 26. பக்கத்துல எத்தனை எவ்வளவு ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினா? ஆமா, ஆல்சி மிட்டாய் ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளவு கணக்காச்சு மொத்தம்? 54 ஆச்சு. 54. அது ஒரு 26, இது ஒரு 3 எவ்வளவு ஆச்சு? 54. அது ஒரு 30. எவ்வளவு ஆச்சு? அப்ப 63 ஆச்சு. 63. ஊருக்கார் எவ்வளவு தராங்க? 50. நீ எனக்கு எவ்வளவு தரணும்? 13. இந்த கணக்கு எந்த கணக்கு கேட்குது? வாங்கின 20,000 கழிக்காம 3 வருஷமா வச்சுக்கிறா. அப்படி இருந்தாலும் சொல்லுங்க ஐயா. என்னங்க அசுராதி கூட்டம் இருக்கிறது. அசுராதி கூட்டம் இருக்கிறதல்லவா? பிள்ளைங்க எங்க சொந்தக்கார பிள்ளைங்க அவசரப்பட்டு எதுவும் கச்சிடாத, மோசமாவா. கொஞ்சம் பார்த்து கொடுத்துறேன். அசுராதி குலம், இந்த அசுராதி குலம் இருக்கிறது. இந்த அசுராதி குலத்தில் ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு நடப்பு, நாளைக்கு கண்ணாடிக்காரன் கருமாடி. இந்த அசுராதி குலம் எங்கே எங்க எப்போது எப்பாது எப்படி எப்படி யாரால் உற்பணமாகியது? யாராரு உற்பணமாகியது? யாராரு உற்பணமாகியது? சைலண்ட் பேசாதா நான் பேசாத அம்மா, உங்க டீ வாங்கி புடிங்கி குடிச்சிருவாங்க. இந்த நாடகத்தை எப்படி வாங்குற? காணையில வந்து போன வருஷம் சித்திரமா சாய்ட்டு போன சித்திரா போடுறீங்க, அதோட அந்த சம்பளம் கட்டு. மகாராஷ்டிரா மாத்திரம் கொடுக்குறாங்க. எப்படி வாங்கி வைக்கிற? 1 ரூபாய்க்கு எத்தனை? 20 ரூபாய்க்கு 3 பூரி. 3 பூரி பரவாயில்ல, வாங்கி வை. உங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க ஓடி வரும். ஆமா, அப்பா கொண்டாட போய்க்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு போன உடனே ஓடி வரும். ஓடாத உடனே இந்த அசுராதி குலம் எப்படி உருவாகியது? இந்த நாடகத்தை இயற்றிய ஆசான் யார் தெரியுமா? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். அதாவது கடலூர் மாவட்டம். கடலூர் அருகாமையில் இருக்கக்கூடியான ஒரு சின்ன கிராமம். ஆமாங்க, சின்ன கிராமம். ஆமா, அந்த கிராமம் அதாவது நெய்வேலிக்கு அடுத்து வந்தனா இங்க இருந்து பார்த்தா விருதாச்சலம் இருந்து போகணும். ஸ்ரீமுஷ்ணன், அதாவது முதலை இருக்கு இல்லையா, ஸ்ரீமுஷ்ணன் பெரிய ரோடு, அந்த ரோட்டில் இருக்கக்கூடியான முதலை நன்னகரில் இருக்கக்கூடியான நாடக பேராசிரியர் நாடக பேராசிரியர் சின்ன பிள்ளை வாத்தியார். சின்ன பிள்ளை வாத்தியார் திருவண்ணாமலை ஒரு வாத்தியார் இருக்கிறார் சின்ன பிள்ளைன்னு. ஆமாங்க, அங்க ஒரு வாத்தியார் இருக்கிறார் சின்ன பிள்ளைன்னு. என்ன காரணம்? அதாவது அவங்களுக்கு சின்ன பிள்ளைனா பேர் வச்சது வந்து அவங்களுக்கு என்ன பேரே தெரியாது. அதாவது ஆசையாக கூடப்படுகிற பேர் சின்ன பிள்ளை அவருக்கு. சின்ன பிள்ளை. ஆமா, அதுதான் இந்த பதிப்பகத்துல ரத்ன நாயக்கர் முதலியார் அவரால் சர்வ சுதந்திரம் பெற்று. சர்வ சுதந்திரம் என்னடா? சுதந்திரமா பெற்று சர்வ சுதந்திரம் அப்படின்னா இந்த நாடகத்தை எங்க வேணாலும் யார் வேணாலும் ஆடிக்கலாம். அப்படி சர்வ சுதந்திரம் பெற்று ரத்ன நாயக்கரால் வெளியிடப்பட்ட நாடகம் இந்த நாடகம். இந்த நாடகத்தில் நான் எப்படி உற்பணமானேன்? எப்படி? இதற்கு முன்பு அசுராதி கூட்டம் எப்படி இருந்தது? எனக்கு யார் ஆசான்? ஏதாவது விளக்கம் சொன்னால் தெரியும்.
அதாவது அதி திதிமாய் சுரபி என்னும் அதேதான் இவன் கூட ஒரு சொல்லிட்டு வந்து அவ்வளவுதான் மறுபடியும் கேட்கக்கூடாது. டாய் அதி திதி மாளிகை சுரபி என்னும் சுரபி என்னும் அதி திதி மாளிகை சுரபி என்னும் நான் எதுக்கு வந்துக்கிறேன்? நான் எதுக்கு வந்து ஏன்னா இது வரேன் சித்தப்பா என்னடா அது இல்லப்பா அந்த பொண்ணு வேலை வந்தா நின்று அடிக்கிறோம். இந்த மாதிரி கதையை முட்டி அவனை குச்சி வந்து அடிச்சனா அப்படியே அடிச்சு முக்கியமான வேலை கேடா உனக்கு ஆச்சு. போன மாதம் 5000 ரூபாய் போச்சு. சிரிக்கா சொல்ற கல்வெடி மகாராஜா சொல்லுவார். என்னது அவர் கூட சொல்லி எனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு இங்க என்ன வேலை? மந்திரி எனக்கு இங்க என்ன வேலை? ஊங்கட்டுறாளா? அந்த மகாராஜா சொல்லிட்டு நீ கூட இருப்போம். தாய் மாமன் இருந்தா காலையில வந்தா அவரை போய் அடிக்கிறீங்க. அவர் அடிக்கலாமா? என்னடா நேற்று தான் எங்க ஊர்ல ஆடிட்டு தட்டி காய வச்சாரு நாய்க்கு அதே திதிமாய் சுரபி என்னும் அதே திதிமாய் சுரபி என்னும் அதில் பேர் வந்து அவர்கள் அடக்கமாகி அதில் பெரும் அவர்கள் அடக்கமாகி பார் பெரும் பசுமையினால் பார் உலகம் அடக்கம் அன்றோ அப்படி சொல்ல முடியாது. அந்த அதித்திதி மாளிகை இந்த அதித்திதி மாளிகை யாருக்கு பிறந்தார்? இந்த அதித்திதி மாளிகைக்கு யார் தாய் தந்தை தெரியுமா? இந்த அதித்திதி மாளிகைக்கு தாய் தந்தை தக்கன். யாரு? தக்கன் தக்க பிரம்மன். இந்த தக்கனுக்கு தாய் தந்தை யார்? தக்கனுக்கு தாய் தந்தை அவங்க அப்பா அம்மா. தாய் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். யாரு? சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். சதுர்முகம் என்றால் என்னடா ஆளுங்க சொல்றா. இப்ப சொன்ன இல்லையா? அதாவது இந்த தக்கன் இருக்கின்றானே, இந்த தக்கன் எப்படி பிரம்மதேவனுக்கு மகன் தெரியுமா? அதாவது தக்கன் வலதுகால் பெருவிரல்ல பிறந்தவன். யாரு பெருவிரல்ல? தக்கன். பிரம்மதேவன் பெருவிரலிலே பிறந்தவன் தக்கன். இடதுகால் பெருவிரலிலே பிறந்தவள் தரணி. அப்படி பிறந்தவுடனே இருவரைக்கும் திருமணத்தை செய்து வைத்தார். சத்தியமா வரும். நீ ஒழுங்கா சொன்னதான் வரும். வலதுகால் பெருவிரலிலே, அதாவது பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவிரலில் பிறந்தவன் தக்கன். இடதுகால் பெருவிரலிலே பிறந்தவள் தரணி. அப்படி பிறந்தவுடனே அந்த பிரம்மதேவன் வலதுகால் பெருவிரலில் பிறந்தவன் தக்கன். இடதுகால் பெருவிரலில் பிறந்தவள் தரணி. அப்படி பிறந்தவுடனே இருவரைக்கும் திருமணத்தை செய்து வைத்தார்கள். யாராவது ஏதோ வச்சுக்கிறீங்க கையில? புழுவுரம் வந்து புலிமையா இருந்தா உட்காந்து பண்ணி போனா என்னடா? வலது காலில் பிறந்தது யாரு? தக்கன். இடது காலில் பிறந்தது தரணி. அப்ப ஒரே தாய் வகுத்துல ஒரே காலில் பிறந்தாங்க. சரி. அப்ப அவங்க 2 பேரும் பிறந்தா அவங்க அண்ணன் தங்கச்ச முறையே வேணும். வாயை தரக்கூடாது. என்ன பண்ணுவா? சிரிக்கூடாது. சிரிக்காத ஐயா. அப்படி இருக்க சந்தேகம் என்பது ஏற்பட்டதல்லவா? அதாவது ஏற்கனவே அசுராதிக்கும் தேவருக்கும் முறை என்பது கிடையாது. இப்பதான் இதன் பிறகுதான் அசுராதி கூட்டம் உட்படும். இதன் பிறகுதான் அசுராதி கூட்டம் உட்படும். இது வரைக்கும் அதாவது சந்திரனும் சூரியன் சமனாபுரி வேந்தன் இப்ப அஷ்டவசங்கள் சொல்றோமே, இந்த அஷ்டவசங்களும் நவகிரகம்
நவகிரகங்களும் அஷ்டவசுகளும் நவகிரகங்களும் இவைய மட்டும்தான் இருக்குது. ஆ. இதன் பிறகுதான் அசுராதி கூட்டம் உற்பத்தமாகுது. உருப்படமாவது அதாவது தக்கபிரான் பார்த்தான் தக்கபிரான் பார்த்து இருவரும் திருமணம் செய்த பிறகு திருமணம் செஞ்சால் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க? திருமணம் செய்தால் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க? அது அதன் பிறகு என்ன செய்வாங்க? கூட்டி இதுக்கு அனுப்பிச்சுவாங்க. அதன் பிறகு தன்னுடைய வாரிசை உண்டாக்க வேண்டுமே. பிறகு நம்மளுடைய வாரிசு பெருக வேண்டும் என்று ஆமா தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவார் இல்லையா? தக்கனாகப்பட்டவன் அப்படி ஈடுபடும் போது எப்படி ஈடுபடுறான்? தன் மனைவி தரணியோடு சேரும் போது முதல்ல 1110 ஆண் பிள்ளைகள் பிறந்தார். 1110 ஆண் பிள்ளைகள். ஆமா, இந்த 1110 பார்த்தான் தக்கன். அதே பிள்ளைகளா, இனி ஒரு காலம் இங்க இருப்பதை விட கைலாய பரமனை கோரி அறியா தபத்தை செய்தால் அவங்கள் தபத்திற்கு மெச்சி கைலாய பரமன் வேண்டும். அப்படி வந்தாயானால் பெருத்த வரத்தை பெற்று விட்டால் இந்த அகில புவனம் நமக்கு கிடைக்கும் என்று உரைத்தான் தக்கன். பார்த்தான் நாரதர். பார்த்தார். அப்படி நாரதர் பார்த்து பிள்ளைகளோ, தக்கன் வந்து யாருக்கு? தக்கன் யாருக்கு பிள்ளை? தக்கன் வந்து பிரம்மதேவனுக்கு. இந்த நாரதன் யாரு பிள்ளை? நாரதனும் பிரம்மதேவனுக்கு பிள்ளை. அப்ப இந்த தக்கனுடைய பிள்ளை இந்த நாரதனுக்கு என்ன வேண்டும்? பங்காளி பிள்ளைகளாக வேண்டும். கறி என்ன கறிதான்? கறி வச்சுக்கிறேன். பெற்ற பிள்ளைகள் என்ன தனக்கு என்ன வேணும்? அண்ணன் பெற்ற பிள்ளை தனக்கு என்ன வேணும்? பிள்ளை. பிள்ளை. தம்பி பெற்ற பிள்ளை தனக்கு என்ன வேண்டும்? பிள்ளை. பிள்ளையா பிள்ளையா? பிள்ளை. தமிழா பேசணும். ஐயா சிவராட. ஆமாம். அப்படி இருக்கும் போது சத்யா அதே தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளைகளோ என்னது? அண்ணன் பிள்ளைகளா எங்க செல்கின்றீர்கள்? அண்ணன் பிள்ளைகளா எங்க போகின்றீர்கள் அப்படின்னு கேட்கும் போது அதாவது இமயமலை சாரல் போகின்றோம். ஆமா, இமயமலை சாரல் எதுக்கு போறீங்க? கைலாய பரமனை கண்டு அறியாத தபத்தை செய்து வரத்தை பெற்று விட்டோமானால் என் தந்தை ஒரு தக்கன் செய்யும் அகில ஆட்சியும் நாங்கள் இந்த 1110 ஆண்களையும் ஒன்றாக சேர்ந்து நடத்துவோம் என்றார்கள். பார்த்தான் நாரதன். இப்பேற்பட்ட ஒரு தக்கன் செய்யும் அனத்தமே தாங்க முடியவில்லை. இந்த 1110 ஆண்களையும் தக்கனாகப்பட்டவன் அனுப்பி வைத்து விட்டார். இவர்கள் செய்யும் அனத்தம் வரத்தை பெற்று விட்டால் அகோரமாக இருக்கும். அப்படி என்று அதாவது சிந்தையில் தந்த மார்க்கமாக கொண்டு வந்து என்ன சொல்றான்? ஏய் பிள்ளைகளா, உங்களுக்கு நரகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா? சொர்க்கம் வேண்டுமா? நரகம் வேணுமா சொர்க்கம் வேண்டுமா? சொர்க்கம் வேண்டுமா? நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன? என்னடா நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன? நரகம் என்றால் அதாவது சிவலோக பதவி. என்னது சிவலோக பதவி? ஆமா, சிவலோக பதவி போகும்போது முதல்ல சிவலோகத்துக்கு தான் போவாங்க. அதாவது யார் நாமம் போடுவதா இருந்தாலும் சரிதான், பட்டம் போடுவதா இருந்தாலும் சரிதான். அங்க இருந்து நீ என்ன பாவம் புண்ணியம் செஞ்சிருக்கியோ அங்க உன்னுடைய புண்ணிய கணக்கு அதிகமாக இருந்தால் உன்னை சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவார்கள். அதுலயும் என்ன செஞ்சிருக்கணும்? அன்னதானம் செஞ்சிருக்கணும். அன்னதானம் மகாராஜா, அன்னதானம் நான் செய்யறேன் மகாராஜா. எப்படி செய்றீங்க அன்னதானம்? எப்படி செய்யணும் கேளு. 12 காலுக்கு 12 காலுக்கு வைத்தியர்கிட்ட போய் நான் மாட்டுன்னு வரவும் போறவனுக்கெல்லாம் 155 ரூபாய் 155 ரூபாய் கேட்கறானுவ. வாங்கி கொடுத்த அன்னதானம் நல்ல பேர் வாங்க. அது அன்னதானம் கிடையாது. போய் உட்காரு. அது வந்து தண்ணி தானே. அது பிறர் குடி கெடுத்தல். எதாங்க பிறர் குடி கெடுத்தல் அது. அப்புறம் கவர்மெண்ட் அதான் வருமானம். இது யூடியூப்ல போறேன்னு பாக்குறேன். அப்படி இருக்கும்போது அது மட்டும் அல்லாம பார்த்தேன். அதன் பிறகு என்ன செஞ்சான்? இந்த பிள்ளைகளை அனைவரையும் அதாவது நாமமிட்டோர் யார் கேட்டார் என்ற வார்த்தைக்கு இணங்க அனைவரையும் நமோ நாராயண மந்திர உபதேசம் செய்து நமோ 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 நாராயண மந்திர உபதேசம் செய்து
பஜனை கோஷ்டியா மாற்றி வைத்து விட்டான். பஜனை கோஷ்டியா? ஆமா. தபலைக்கு அனுப்பி வைத்து விட்டான் நாரதன். அதன் பிறகு தபலைக்கு அனுப்பி வைத்த பிறகு மீண்டும் புணர்ச்சி செய்தான் டக்கன். அப்படி புணர்ச்சி செய்து அதிலே 50 பெண் பிள்ளைகளை எடுத்தான். 50 பெண் பிள்ளைகளை எடுத்தான். 50 பெண் பிள்ளைகளையும் 50 பெண் பிள்ளைகளை எடுத்தான். அப்படி இந்த 50 பெண் பிள்ளைகளையும் யாருக்கு கொடுத்தான்? எப்படி கொடுத்தான் தெரியுமா? தெரியாது. முதல்ல காசிவருக்கு 13 வெண்ணை கொடுத்தான். 13 காசிவருக்கு 13 வெண்ணை கொடுத்தான். ஆமாங்க. இரவிலே வருகின்றானே சந்திரன், இந்த சந்திரனுக்கு 25 பெண்களை கொடுத்தான். 27 மொத்தம் எத்தனை ஆச்சு? 13 ஒரு 27. நான் சனி நாளில் தாங்க பள்ளிக்கூடம் போவேன். இருப்பது எத்தனை? இருப்பது எத்தனை? மீதம் இருப்பது சனி நாளில் தான் பள்ளிக்கூடம் போவேன். அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்லுங்க. 27 13 40. அந்த 40 பிள்ளைகள் போக மீதம் இருப்பது 13. இந்த 10 பிள்ளைகளையும் அதாவது சமணாபுரி வேந்தனுக்கு கொடுத்தான். சமணாபுரி வேந்தனுக்கு. ஆமா. அதுவே சக்தி அதுவே சக்தி புராணம் எடுத்துக்கிட்டா பகலிலே வருகின்றானே சூரியன், அந்த சூரியனை கண்டு பொண்ணை கொடுத்தாங்கன்னு எழுதிக்கிறாங்க. ஆமா. அவங்க எதை எழுதிக்கிறாங்களோ அவங்க சிற்றறிக்கை எழுதியிருக்காங்க. ஆமா இல்லையா? ஆமா. அப்படி அது மட்டும் அல்லாமல் இந்த 50 பெண்களிலே நாங்கள் யாருக்கு யாருக்கு போறது? நான் உங்களுக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல பாலோட ஆயாமா நான் ஓட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஆதார் கார்டு எடுத்து நாங்கள் யாருக்கு பிறந்தோம் தெரியுமா? தாய் அதே திதி மாளிகை சுரபி என்னும் அதே திதி மாளிகை சுரபி என்னும் அதில் பெருந்தவர்கள் அடக்கமாகி பார் பெரும் பசுவினால் பார் உலகம் அடக்கம். ஓகே. நிம்மா தூரம் நீட்டு போக நிறுத்திக்கொள்ள சொல்ல ஏழு குத்து போச்சு வாங்கி போவா சூடு என்ன சும்மா இருக்க மாட்டா சங்கம்மாவும். அப்படி அது மட்டும் அல்லாமல் ஐயா அதன் பிறகு ஒரு பாமா எல்லாரையும் அடிக்கிற எல்லாரையும் அடிக்கிற பொடியான ஒரு அவன் அடிச்சு விட்டான். மற்ற கண்ணை யார் அடிப்பது? அவன் நிமிர மாட்டான். அவன் மண்டையில பாரு நீ அப்படி இருந்தாலும் இந்த 50 பெண்கள் காசிவரைக்கு 13 பெண்ணை கொடுத்தார் அல்லவா? அந்த காசிவரைக்கு கொடுத்த பெண்கள் ஆசை தேவிமார்கள் 3 பேர். ஆசை தேவிமார்கள் 3 பேர். ஆமா. இதெல்லாம் எப்படி தெரியுமா? அதாவது போரூர் நன்னகர்ல இருக்க முடியான அவர் ஏழுமலை நாடக பேராசிரியர். ஏழுமலை நாடக பேராசிரியர் அவர்கிட்ட புழுதி வாங்கணும். அந்த புழுதியில எழுதி கொடுத்தாரு அசுராதி வர்க்கத்தை பத்தி. உனக்கு எழுதி கொடுத்தானே எழுதி கொடுத்த யார் உனக்கு என்ன வேணும்? என்னடா வேணும்? அப்படி இருக்கும்போது இந்த 3 தேவிமார்கள் ஆசை தேவிமார்கள். அந்த ஆசை தேவிமார்களே முதலே அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். திதி என்றால் என்ன? திதினடா திதினடா எங்க ஆயாவுக்கு தேவசம் கொடுத்து தான் தெரியுது பாரு. அப்புறம் தெரியாது திதி என்றால் வாயாளுக்கு ஆயா கொடுக்கணும். திதி 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 அந்த திதிக்கு பிறந்தவர்
பிறந்தான். நான்காவது அஸ்வாமி. அப்படி அஸ்வாமிக்கு பிறந்து இந்த அஸ்வாமியோடு 4 பிள்ளைகள் பிறந்தார். ஒரு ஜாமத்திற்கு அதாவது 4 ஜாமத்திற்கு 4 பிள்ளைகள் பிறந்தார். அப்படி பிறந்து முதல்லே இந்த அசுராதி வர்க்கத்தில் முதல் பிறந்தவன் சூரபதுமன். அசுராதி வர்க்கத்தில் முதல் பிள்ளை யாரு? சூரபதுமன், தாருகன், சிங்கமுகன், அஸ்வாமி. அந்த அஸ்வாமி இருக்கிறாரு எனது பாட்டி, எனது பாட்டி. எனது பாட்டின்னு சொன்னேன். எப்படி தெரியுமா? இந்த வருகத்திலே அதாவது 3.25 நாழிகை. ஆமா, ரிஷிப்பிண்டம் ராத்தங்காதவாறு பிறக்கும்படியான பிள்ளை இந்த அசுராதி வருகம். அப்படி பிறந்தோமானால் தாயின் வயதில் பாதியில் பிறப்போம். தாய்க்கு வயசு 60 30 பிறப்பீங்க. அப்படியாப்பட்ட அசுர வளர்ச்சி இந்த அசுராதி வருகத்தில். ஆமா, அது மட்டும் அல்லாமல் அது மட்டுமா இந்த அசுராதி வர்க்கத்தை கருவறுத்தவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? முருகப்பெருமான். அந்த படி பயன் இருக்கின்றானே முருகன். அந்த முருகனால் எங்கள் அசுராதி வர்க்கம் அழிந்தது. அசுராதி வர்க்கம் அழிந்தது. ஏன் எங்களுக்கும் தேவருக்கும் பகை என்பது ஏற்பட்டது தெரியுமா? எப்படியா? அதாவது அசுராதி ஒரு புறமும் தேவர்கள் ஒரு புறமும் நின்று அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம். ஆமா. ஆனா அப்படி அமிர்தம் கிடையும் போது தேவர்கள் ஒரு புறமும் அசுராதி ஒரு புறமும் அமிர்தம் அடைந்தோம். அப்படி அமிர்தம் அடையும் போது அதில் பெண்கள் உருவாகினார். பெண்கள் அதையும் தேவர்களை எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டும் அல்லாமல் பெண்கள் உறுப்பினமானார். அதையும் அந்த தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த அமிர்தம் எப்பேற்பட்ட அமிர்தம் தெரியுமா? தெரியுமா? என்னடா தெரியுங்க. நரை பிறை, நரை பிறை, பிறை மூக்கு, மூப்பு பிணி, சாக்காடு என்று சொல்ல முடியாத இவை அனைத்தும் நெருங்காமல் இருக்கும்படியான அமிர்தம். அந்த அமிர்தம் அந்த அமிர்தத்தை உண்டு விட்டோம் ஆனால் பசி என்பது எடுக்காது, பசி என்பது எடுக்காது, இறப்பு என்பது இருக்காது. அப்பேற்பட்ட அமிர்தத்தை கடைந்து அந்த அமிர்த உண்டவன் அவர்களே ஒருவர் தேவர்கள் மட்டும். ஆமா, யாரு? தேவர்கள். ஆமா. ஆனா இந்த அசுராதி கூட்டத்தில் ஒருவர் மட்டுமே அமிர்தத்தை உண்டார். அப்படி இருந்தாலும் அது மட்டும் அல்லாமல் இதையெல்லாம் பார்த்தோம், சூது மார்க்கத்தை அறிந்தோம். இனி ஒரு காலம் தேவர்களை விடக்கூடாது என்று மனதில் எண்ணினோம். ஆனால் அதன் பிறகு இந்த நான் இருக்கின்றேன் அலைகண்டனும் ஜலகண்டனும். இந்த ஜலகண்டன் எப்படி உருவானான் தெரியுமா? இந்த ஜலகண்டன் உற்பனமானதற்கு ஒரே ஒருவர் மட்டுமே காரணம். கைலாய பரமன். என்னது? கைலாய பரமன். என்ன காரணம்? இந்த கைலாய பரமன் இருக்கின்றானே, அந்த கைலாய பரமனும் பார்வதாவுக்கும் திறந்த ஒரு வாக்கு தத்துவம் ஏற்படுவது. அப்படி பிறந்து வாக்கு தத்துவம் ஏற்பட்ட உடனே இருவரும் ஆகாய மார்க்கமாக போய் கொண்டிருக்கின்றார். அப்படி போய் கொண்டிருக்கின்ற தருவாயில் அதாவது கடல் மீது போகின்றார்கள். கடல் மீது அப்படி போகும்போது வேர்வையாகப்பட்டது இந்த ஜலத்திலே விழுந்தது. விழுந்தவுடனே அப்படி விழுந்த உடனே இந்த ஜலகண்டாசுரன் உற்பனம். ஆமா, வேர்வை. அதில் உற்பனமான குழந்தை 3.25 நாழிகை இந்த ஜலகண்டாசுரன். தம்பி அலகண்டாசுரன். அவன் அலைகண்டன். ஆமா. அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணமாக இருந்தது.
எனக்கு தெரியுமே. என்ன உனக்கு திருமணம் ஆனது எனக்கு அது தெரியாது. என்னடா நாளைக்கு தானே வேலைக்கா போச்சுக்கிறான். வெள்ளிக்கிழமை தான். ஆமா அதுதான் சொன்னவன். நாளைக்குதான் உன்னை அப்பே சொன்னேன். இல்லடா கத்துல அதை கம்மியை எழுப்பிட்டா என்னடா பண்றப்பா? ராவா அடிக்காதரா மணி கட்டாங்க அது அப்படின்னு சொல்றேன் நான். சரி கையை கூட குடுறா கையா. எங்க பிடிச்சி வைக்கிறான் நம்ம அவனை அடிக்க கூடாதுண்ணா. அப்படி இருந்தாலும் அது மட்டும் அல்லாமல் என் மனைவி ஆசைக்கும் அன்புக்கும் ஆசைக்கு அம்புக்கும் மாட்டுக்கும் சாட்டுக்கும் சொல்லு. அலைகண்டாசுரன் மனைவி அமிர்தவள்ளி அமிர்தவள்ளி அமிர்தவள்ளி. ஐயோ 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 திக்கு விஜய் செய்ய வேண்டும். அதனால என் மனைவி அமிர்தவல்லியை அழைத்து அவளை பார்த்து அவளிடத்தில் இன்ப சுகத்தோடு இருந்து விடைதாமலம் பெற்று வந்தேன். ஆனால் ஜெயம் நமக்கே. ஓட்டு ஓட்டமாக சென்று அழைக்க வேண்டும். அதற்கு முன்பாக சபை வணக்கம் கொடுத்து நம்முடைய வத்திற்கும் இருக்கும் ஆண்டோர் சான்றோர் வத்திற்கும் உமக்கும் பரியாணி சிறந்த வணக்கம். ஓட்டு ஓட்டமாக சென்று என் மனைவியாக திகழபடியான அதாவது அமுதவழி அழைத்தேன் என்று அழைத்துவா தொடர்ந்து ஓட்ட அமுதவழி அழைக்க